ஓகே. ஷூட்லாம் முடிஞ்சாச்சு. நல்லபடியா எல்லாமே முடிஞ்சுது. சொல்றது. அதாவது ஆ சரியான டயர்டு. ரொம்ப இந்த 1 வீக்கா ரொம்ப பிஸியாவே இருந்துட்டோம். பாட்டு சாங் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு மேக்கிங் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதை தாண்டி பெட்ரீனில் தான் எனக்கு வந்து அந்த கால் வந்துச்சு. எல்லாரும் கேட்டது என்னன்னா, லியோ காது என்ன சொல்லுச்சு? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே என்கிட்ட என்ன சொன்னாங்க? அப்படின்றத நான் சொல்றேன். இவர் என்ன பண்ணாரு நான் சொல்றேன். நான் ஒரு மானிட்டர் கொடுத்துருந்தேன் அவர்கிட்ட. அது திருப்பி வாங்கறதுக்காக வரேன் ஏகா. நீ என்ன பண்ற? ஆஃபீஸ் வந்துருன்னாரு இவரு. ஏன் ஏகா வீட்டில் தானே வச்சிருக்க மானிட்டர், நான் எதுக்கு ஆஃபீஸ் வந்தேன்? அதெல்லாம் தெரியல, நீ கிளம்பி ஆஃபீஸ் வா. வரும்போது டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு. ஏன்னா நான் எப்பவுமே ட்ராக்ஸ்லையும் டிஷர்ட்லையும் இருப்பேன் அந்த மாதிரி தான் ஜாலியாக. இவர் சொல்கிறோம் பார்த்தா டீசெண்டாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நல்லா ஷர்ட்டை கிட்டலாம் மாட்டின்னு ஒரு ஆஃபீஸ் ஆண்ட போடுறவர் மானிட்டர் எடுத்துன்னு வரல. ஏன் என்ன மானிட்டருக்கு தானே கூப்பிட்ட, ஏன் நீ மானிட்டர் இல்லாமல் என்ன எதுக்கு இப்போ சும்மா கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு ஃபோனு நீட்னாரு. நீட்னா ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்ன்னு கேட்டேன். அதுக்கு இருந்தாலும் ஒரு பதில் சொன்னார். அதை அவரே சொல்லுவார். மெசேஜ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நைட் 10 மணிக்கோ 9 மணிக்கோ அது வந்திருக்கு. அன்னைக்கு நான் ஒர்க்ல 7 டயர்டு. அதாவது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் தான் வந்துச்சு. மெசேஜ் பார்த்தேன், ஏதோ இன்டர்வியூ சரியா புரியல, தூங்கிட்டேன். மறுநாள் அதை மறந்துட்டேன், என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு கால் வருது. ஹலோ திஸ் இஸ் அவர் நேம் சொல்லி, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நேம் சொல்லி ஃப்ரம் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து பேசுகிற மாதிரி சொன்னார். சரி ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க யாரோ போல. இல்லை கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் நார்த் இந்தியனா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நார்த் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஹலோ பிரதர், உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல வந்துட்டேன். பிரதர் உங்களுக்கு புரியுதா? சிஎஸ்கே கண்டக்ட் இருந்து பேசுகிறோம். ஐயா இல்லை ஏதாவது ஃபேக்காக ஏதாவது ஃபேக்கலாம் இல்லை பிரதர். அப்புறம் அந்த ப்ரொனன்சியேஷன் நமக்கு தெரிஞ்சிடலாம், பேசுகிற தெரியும். ஓகே இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சாருன்னு கூப்பிட்றதா, உடனே அண்ணான்னு கூப்பிட்றதா, ஐயான்னு கூப்பிட்றது, எனக்கு எப்படி கூப்பிட்றதே தெரியல. தலைவா ஏதாவது சொல்லுங்க, என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ண போறோம், ஆக்ஷன் மாதிரி ப்ரொமோ பண்ண போறோம், நீங்க வந்து நல்லா இருக்கும், நீங்க சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, ரெடியா இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் பண்ணலாம், நாளைக்கு மதியம் போல பண்ணலான்ட்டாரு. ஸோ அதோட எனக்கு ஓகே ஒரு ஹோப். கால் வந்தது எப்போ சொன்னாரு? நேற்று ஈவினிங் சொன்னாரு. என்கிட்ட 4 மணிக்கு ஷூட்டு, அதாவது இன்னைக்கு நாங்கள் ஷூட்டுக்கு போறோம்னா 4 மணிக்கு ஷூட்டு. 2 மணிக்கு வந்து இவர் என்கிட்ட சொல்றாரு, கிளம்பி வா, நீ டக்குன்னு கிளம்பி வா, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஆஃபீஸ்க்கு வா, நான் மானிட்டர் தரேன்னு சொல்லி 2 மணிக்கு கூப்பிடுறாரு. நானும் அவசரமா போயினா 4 மணிக்கு ஷூட் இருக்குது, எப்போ 3 மணிக்கு வந்து 4 மணிக்கு துறைப்பாக்கம் போகணுன்ட்டு ஷூட் இருக்குன்னு சொல்லி இவங்க என்ன கூப்பிடுறாரு. 1 மணி நேரத்துல அங்க இருக்கணும் நாங்க. அது அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, எனக்கு பிளான் சொல்லிட்டாரு 2 o'clock எடுத்து 4 o'clock போகுது. டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஆஹா டீம்ல இருந்து கூப்பிடுவாங்களா போட மாட்டாங்களா, ஏன்னா நாமளும் கால் பண்ணி எங்க நான் வரலாமான்னு சொல்ல அது மாதிரி நல்லா இருக்காது இல்லை, நம்ம டீமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு உடனே கால் வருது. 2 o'clock சொன்னாங்க, 3 o'clock எனக்கு கால் வருது. நீங்க கிளம்பி இது என்ன மார்க்கெட், அது திருவான்மூர் மார்க்கெட் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க, ஷூட் இருக்கு நீங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் திருவான்மூர் மார்க்கெட்டு போய் இவரை கூப்பிட்டுக்கிட்டேன். இவர் சொன்ன மாதிரி தான் நானும் சசியும் கார்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திருவான்மூர் மார்க்கெட் போறோம். ஸோ திருவான்மூர் மார்க்கெட் போற வழியில உடனே இன்னொரு மெசேஜ் வருது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, நீங்க நம்ம அகாடமிக்கு வந்துருங்க. எந்த அகாடமி? நம்ம சூப்பர் கிங்ஸ் அகாடமிக்கு வந்துருங்க. அதெல்லாம் நாங்க இது வரைக்கும் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. சரி சூப்பர் கிங்ஸ் அகாடமின்னு ஒன்று. சரிங்க சார், சரிங்க பிரதர் சொல்லிட்டு காலை வச்சுட்டு மேப் போடுறோம். சசி நானும் பேசிக்கிறோம் கிண்டலுக்கு. உள்ள செக்யூரிட்டி உள்ள விடுவானா இல்ல வெளியே போக சொல்லுவானான்ற மாதிரி பண்ணாச்சு. பட் உள்ள பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவர் சொல்லிட்டாங்க தெரியல. உள்ள போன உடனே காரை பார்க் பண்ண உடனே அவர் கால் வந்துச்சு, இந்த மாதிரி உள்ள வாங்க, ஆஃபீஸ் உள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு. டோர் திறந்து உள்ள போறோம். நம்ம லியோவுக்கு வந்து ஷாட் போயிட்டு இருக்கு. ஆமா, லியோவுக்கு ஷாட் போயிட்டு இருக்கு. அப்படியே ரைட் சைடு திரும்பினா ஒரே கப்பா இருக்கு. நான் நினைச்சேன் ஒருவேளை நம்ம ஐபிஎல்ல வாங்கின கப்பு தான் வச்சிருக்காங்க போல, அதாவது இந்த மேன் ஆஃப் த மேட்ச் ஐபிஎல் கப்லாம் இருக்குது போலன்ட்டு ஆர்வமா கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த அகாடமியில வந்து பிளே பண்ணி அவங்க வின் பண்ண கப்பு ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கடல் மாதிரி இருந்தது. நம்ம பிளேயர்ஸ் நிறைய போட்டோஸ் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு, பார்த்தா தெரியுது. அப்புறம் ஃபுல்லா பிராக்டிஸ் பிச்சு, அந்த கிரவுண்டு, அது கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் காட்டான் சசி. அவ்வளோ ஃபுல்லா கிட்டத்தட்ட 100 பேட்டர் சொன்னாங்க. 50 பேட்டர் 100 பேட்டர் நிறைய சொல்லிட்டு 40 பேட்டர் சரியா கவுண்ட் ஞாபகம் இல்லைனா இருந்துச்சு நிறைய மேட்டு. அதெல்லாம் சும்மா போய் பார்த்தோம், சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். லியோவோட ஷாட்லாம் பார்த்துட்டு இருந்தோம், லியோ எப்படி ஷாட் போகுதுன்ட்டு. ஆனால் இப்போ இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்மளை போன உடனே உள்ளே போன உடனே பிரதர் கூப்பிட்றாரு. நம்ம நேம்லாம் சொல்லக்கூடாதுலாம் அதனால சிஎஸ்கேவோட கண்டென்ட் சேர்ந்தவங்க கூப்பிட்டு கை கொடுக்குறாங்க.
ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு, ஹாய் பிரதர், அவர் தான் வாய்ப்பு கொடுத்தவர் ஆக்சுவலாக. சொல்லிட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த வீடியோ பயங்கரமாக இருந்துச்சு, அது ரொம்ப பூஸ் பம்பாக இருந்துச்சு, சூப்பராக பேசுனீங்க, அதனால தான் அந்த வாய்ஸ் எடுத்து நான் ஒஃபிஷியல் பேஜ்லேயே போட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்ம வாய்ஸ் போட்டுருப்பாங்க அந்த 2010 சவுத் ஆஃப்ரிக்கா போன தலைவர் வாய்ஸ். ஸோ அது பக்கவாக அப்படியே போச்சு. அப்படியே ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ ஆகுறாங்க. நம்ம கேமராமேனாக இருக்கட்டும், நம்ம டைரக்டராக இருக்கட்டும், சிஎஸ்கே கண்டக்டிவ் டைரக்டர், ஸோ சப்போர்ட் இருக்கவங்க, ஃபினான்ஸ் எல்லாமே வந்து கை கொடுத்து பேச இருக்கிறாங்க. அப்புறம் டீ காஃபி சொல்லிட்டு டீ குடிச்சுவேன். குடிச்சிட்டு ஆக்சுவலாக வெல்கமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்மாக இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது ஒரு ஃபீலே இல்லை, ஆமாம், பயப்படுற ஃபீலே கிடையாது. வந்தோடனே இன்ட்ரோடியூஸ் ஆகி நல்லா ஜாலி ஆகிட்டாங்க, செம்ம ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் நேரில் பார்க்குறேன், இதெல்லாம் நான் நேரில் அப்போ தான் பார்க்குறேன். ப்ராமிஸாக நான் சொல்லிடுறேன், இன்னும் போனோடனே சும்மா ஓரமாக நிற்க போகிறோம், நமக்குன்னு அவ்வளோ தோணும். ஏன்னா அவங்களுக்கு எடுத்ததுக்காக நம்ம ஒரு பயம் இருக்கும். ஐயா கேஷ்லாம் போயிட்டாங்க, ஐயா கை போட்டுக்கிட்டோம் வாயாக்கா, அப்புறம் இந்த டீ குடி அப்படின்ற மாதிரி டக்கு பேசிக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் நம்ம டீமில் இவரு அப்படின்னு கேஷுவலாக சொன்னாங்க. உள்ள ஆஃபீஸில் அந்த சிஸ்டம்லாம் அவங்க எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கல. பட் அப்படின்னு அதை கண்டுக்கல. பட் இவங்க வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம பயங்கரமாக டேக் கேர் பண்ணாங்க. அது எப்படி சொல்றது, ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நாள் பழகிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் ஷூட்டிங் அப்போ இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், ஷூட்டிங் அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏகப்பட்ட ஆக்டிங் பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், ப்ரோமோலலாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக ஆக்ட் பண்ணுவார் கலாய்கள். ஆக்சுவலாக என்னன்னா அது வந்து இப்போ என்ன பிளான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. லியோவோட ஷாட்லாம் முடிக்கிறாங்க, நீங்கள் பார்த்த எல்லா ஷாட்டும் லியோவோட ஷாட்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம திருவாரூர் மார்க்கெட் போயிடலாம்னு சொல்கிறாங்க. திருவாரூர் மார்க்கெட் போயிடலாம் கிளம்பி. ஸோ அது எப்படி டிராஃபிக் அதுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு எல்லாம் ஒரு 1 hour அங்கேருந்து ஆஜராகிட்டா இப்போ ஷார்ட் ரெடி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்டு எனக்கு டைரக்டர், அது டைரக்டர் நீங்கள் ஜீவன் ப்ரோ தான் டைரக்டர். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அண்ணா. அவர் தான் வந்து நம்ம MS தோனிக்கா இருக்கட்டும், நம்ம ருத்ராஜா இருக்கட்டும், அவர் 2 பேர் டென்னிஸ்ல ஆடிப்பாங்க, அனிருத் கூட சேர்ந்து அடிப்பாங்க, அந்த மாதிரி டைரக்ட் பண்ணது. இப்போ சாம்சங் பயங்கரமான இன்ட்ரோ கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான வீடியோஸ் தான் நம்ம ஜீவன் ப்ரோ தலைவர் தான் நம்ம டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்றும் கிடையாது, அந்த காய்கறி கூட இருக்கிறதா சார் கையில எடுத்தாரு, கிடு 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 நடுங்கிச்சு ஃபர்ஸ்ட் ஷாட்டே இருக்கு. எனக்கு என்ன அவ்வளோ பெரிய பீப்புள் வந்து நம்மளை சுற்றி ஷாட் வைக்கிறாங்க, அந்த கேமரா இந்த கேமரா, அது எப்படி சொல்றது, அவ்வளோ க்ரௌடு, ஓப்பன் க்ரௌடு. லியோ வேற பார்த்தோன்னே ஒரு பதட்டம். ஸோ அது கொஞ்சம் எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வரல, கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் நம்ம ஜீவன் ப்ரோ தான் வந்து சிஎஸ்கே கண்டக்டி திரும்ப வந்து காமா இருங்க, ஃப்ரீயா போங்க, ஜாலியா பண்ணுங்க, நீங்க அவ்வளோ பெரிய டைலாகே பேசுறீங்க, இது ஒரு மேட்டர் இல்லைங்க நான் சொன்னேன். அது எமோஷன்ல வந்துச்சு. பட் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதுதான் இல்ல, ஜாலியா பண்ணுங்க. அப்புறம் அவங்க பேசுற அந்த ஜாலியினால இப்போ சில பேர் இல்லையா எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த மூஞ்சி காட்டும் சுபாவம், அதெல்லாம் நம்ம டீம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இவ்வளவு நேரம் போச்சு டேக், இவரு பொறுமையா ஹேண்டில் பண்ணது பெரிய விஷயம். நமக்கு நடிக்க தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நான் வந்து சைட்ல நின்று இவரோட ஆக்டிங் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரியா வரல ஒரு சில டேக்கு. நான் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, என்ன பார்த்தாரு, யோ முறை முறை அப்படின்னு. அதாவது அந்த லியோ வந்து காதல சொன்னாரு தெரியுங்களா, அதுக்கு வந்து ஷாக் ஆகணும் இவரு. அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 டேக் போனாரு. அப்படியே என்ன பார்த்தாரு, நான் முறைச்சேன், யோ கண்ணு பிதுக்கு, ஆச்சரியமா பாரு அப்படின்ற. அதுக்கப்புறம் தான் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவரு ஏன்னா என்ன பார்த்து எனக்கு டிரெக்டர் பார்த்தோம், டீம் மேனேஜர் யாரை பார்த்தா இது பயம் இல்லை, எவ்வளோ பார்த்தா இது பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த ஷாக்கு மட்டும் 10 டேக் போறேன். ஏன்னா ஷாக்குன்றது இப்ப நீங்க கேக்குறீங்க, இந்த இடத்துல ட்விஸ்ட் வருது. லியோ காதல் என்ன சொல்லுச்சு, ஆனா சொன்னது உண்மைதான், ஓகேங்களா? ஆனா நீங்க இவ்வளவு கேக்குறீங்க லியோ காதல் என்ன சொல்லுச்சு. பட் அது மாதிரி டீம் என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வைஸ் இருக்கும். நீங்க ஷூட்டுக்கு வரீங்க, ஒரு போட்டோ எடுத்தாலும் நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது, பண்ணுங்க. இப்ப நான் பேசலாமே பண்ணலாம், எப்படின்னா ஷூட் முடிஞ்ச பிறகு நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்து வீடியோ எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் எல்லாமே நாங்க ஒஃபிஷியலா இந்த வீடியோ போட்ட பிறகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டாங்க. காதல என்ன சொன்னான்னு கேட்பாங்க, அதே கதை தான். பட் எதையும் சொல்லிட்டாதீங்க. ஆனா கண்டிப்பா ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது, நல்லா ஜாலியா இருந்தாங்க. பிளஸ் வந்து அவங்களோட ஏகாவை வந்து அவங்க ட்ரெயின் பண்ண விதம், அதாவது ஆக்டிங் ட்ரை பண்ண விதம் ரொம்ப பொறுமையா சூப்பரா பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கேமராமேன் தலைவர் வேற மாதிரி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அது எனக்கு. இவ்வளவு காமா இருக்க முடியுமா சிஎஸ்கே டீமோ? அதாவது நம்ம டீம் காமா இருந்து பார்த்துருக்கோம், எதனால நம்ம தலைவர்னால. ஆனா அந்த டைரக்ஷன் டீமே கூலா இருந்ததுன்னா, ஆமா ரொம்ப காமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதே அட்மாஸ்பியர் தான் நம்ம சிஎஸ்கே டீம்லயே இருக்கும் போல. இவங்க ஃபேமிலி ஏன் சொல்றாங்க எனக்கு இப்பதான் புரியுது. இவங்க ஃபன்னா இருப்பாங்க போல, இவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நோ டென்ஷன் எது சொல்லுவாங்க அந்த மாதிரி, எதுவுமே அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க. அப்படியே டேக் போச்சு. இப்போ நானே நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வைக்கணும்னு ஆப்பிள் கொடுத்தாங்க, மிக்சரு, கிவி. இப்போ நான் வந்து சிம்பிளா சொல்லிடலாம், எதுக்கு ப்ரோ கிவி? நாம வந்து அந்த கேள்வி கேட்க முடியாது. அதை கேட்டாலும் நல்லா இருக்காது. இதுக்கெல்லாம் பதில் வந்து ஆக்ஷன் அடி தான் தெரியும். ஸோ என்கிட்ட லியோ நான் பர்சனல்
இது டீமுக்கே தெரியுமா? சரி, இதுல ஒரு ஃபன்னு தான். என்கிட்ட ஒரு 3 பேர் சொன்னாங்க, ஓகேங்களா. பட் ட்ரை தான் பண்ண போறோம். இப்போ அந்த 3 பேர் நம்ம சொன்னாலுமே அவங்களாம் வந்து இப்போ எடுத்துட முடியாதுன்னு சொல்ல முடியாது. கேகேஆர் டார்கெட் பண்ணலாம், அவங்க கேகேஆர் கூட அவங்க டார்கெட் பண்ணலாம், ஓகேங்களா. பட் நீங்க ஒன்று டீகோட் பண்ணி பாருங்க, ஐயா நிஜமா அது சொல்லலாம். எனக்கு ஒன்னொன்னு சொல்லி ஆகணும். இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மீம் பேஜ் எல்லாம் பார்த்தேன். சீரியஸா அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏகாக்கு அவ்வளவு சப்போர்ட் இருந்தது அந்த மீம் பேஜ்லாம். ஆமா, அதை நான் சொல்லணும்னு நான் இருந்தேன். அந்த லிஸ்ட் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன், என்னென்ன மீம் பேஜ் எல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு. அதனால எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு அந்த ஆமா. மீம் பார்க்க. லாஸ்ட் இயர் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சிஎஸ்கே தெரியும் ஃபேன்ஸ் எப்படி தாங்கன்ட்டு. நிஜமா தாங்கினாங்க. நாம வந்து நடிக்கிறதுனால என்ன வந்து ரியாலிட்டியில் ஒன்று இருக்குல்ல, அவங்க போயிட்டு வந்த பிறகு அந்த ஒரு தெரியாம போயிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. திரும்ப அந்த மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் டிவியில பார்த்ததாலே வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தரை பார்த்தோம், கோச்சிங் ஃபீல். ஒரு டிவியில பார்த்தல அவர்கிட்ட பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு, ஷூ ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. சாசி போய் பேசலவா, அவர் யார், நான் யாருன்னு கேட்பாரு. நான் என்ன பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்லி, டிவில எனக்கு என்ன வேலை சொல்லுந்தா நம்ம என்ன சொல்றது. ஏன்னா நம்ம டிவில தான் பார்த்துருக்கோம். அதுக்கு மேல நம்ம பேச அப்படியே வேண்டிதான் இல்லையா. நான் சொன்னேன் ஒரு நியூசிலாந்து பிளேயர் அடிச்சு சொன்னா இல்ல, அப்ப லண்டன் டே ஆளுநரை பார்க்க ஸ்டைலிஷா இருக்கு, தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய போச்சு சர்ப்ரைஸா. நிறைய பேர் அங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இதுதான் எங்க சிஎஸ்கே கண்டென்ட் டீம் கூட நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு, குறை சொல்ல ஒண்ணுமே கிடையாது. ஆமா, வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ப்ரோ உங்களுக்கு 100 டிக்கெட் கொடுப்பாங்க, 200 டிக்கெட் ஸ்டேடியத்திலே கெப்பாசிட்டி இல்லை. அப்புறம் டிக்கெட் விஷயத்துல பொறுத்து நல்லா சொல்றீங்க. நீங்க எல்லாரும் என்ன கேட்குறீங்க, இப்போ டிக்கெட் 1 கொடுப்பீங்களா, 2 கொடுப்பீங்களா, 3 கொடுப்பீங்களான்னா, டிக்கெட் எனக்கு 1 கிடைக்கிறதே நான் போய் தான் வாங்கணும். அவ்வளோ ஃப்ரீயெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ரொம்ப அதுக்கு இப்படி இருக்குது. அஸ்வினாலே சொல்லியிருந்தா லாஸ்ட் இயர், அஸ்வினா ட்ரெண்டிங், அஸ்வினா லிசனிங். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் வந்து கிழிக்கப்படியா இருக்கு, ஓகேங்களா. அதனால எனக்கே ஈஸி. இப்போ நீங்க கேட்டுருக்கீங்க ப்ரோ எனக்கு டிக்கெட் எடுப்பீங்க, காசு நான் தராமல் போயிருப்பேன். காசே தந்தாலும் இங்க டிக்கெட் இல்லைன்ற மாதிரி தான். அதுவும் இந்த வருஷம் பாருங்க, ஒரு ஆக்ஷனுக்கே இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு இது போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எந்த வருஷம் எந்த ஐபிஎல் இவ்வளவு ஆக்ஷனை வந்து இவ்வளவு ஒரு ஹைப் ஏற்றி இந்த மாதிரி படது கிடையாது. ஸோ ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வருஷம் ஐபிஎல்லே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண வேண்டியதுக்கான இது ப்ரூஃப்லாம் அப்படி கிடையாது. நம்ம யாரும் நம்ம எல்லாருமே தெரியும். பட் அதை தாண்டி ஒரு செயல் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். அப்போ ஆடியன்ஸ் சேப்பாக்கில் குவிய போறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டைம் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எங்க டிக்கெட்டா சத்தியமா எங்கிட்ட ஒரு 10 டிக்கெட் எனக்கு கொடுக்குறாங்க, கண்டிப்பா கொடுக்க போறேன். பட் அது எல்லாருமே பாசிபிள் கிடையாது, எனக்கும் பாசிபிள். முதல்ல அது கொடுக்க மாட்டாங்க, அது வேற சாப்பிடும். ஆமா, அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாம டிக்கெட் வேணும், நாம தான் வாங்கிக்கணும். அது நிறைய ரூல்ஸ் தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அதே மாதிரி நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ணல, பண்ண முடியல. லியோ என்ன சொன்னார், என் போன் ஹேங் ஆயிடுச்சு, அதான் உண்மை. நான் கேட்டதுக்கு சொல்லப்பா இல்ல, யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை தான் டீம் எத்திக்கு ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். இது பாருங்க, போன் ஹேங் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா, சிஎஸ்கே கண்டென்ட் டீம் பிளேயர்ஸ் யாரும் சொல்லல, லியோ தான் சொல்லிச்சு என்கிட்ட. நான் லியோவை மாட்ட வைக்க விரும்பல. நீ காராட இந்த மார்க்கெட்ல கூப்பிட்டு லியோ யார்தான் எடுக்க போற சொல்லணும்னு முடிக்க சொல்லிச்சு. நான் சொன்ன சொல்லிடாதீங்க. அதனால டீமுக்கே தெரியாது. மேபி ஆல்பர்ட் நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் கெஸ் பண்றீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான், ஓகேங்களா. மொத்தம் லியோ மாட்டி விட்டாரு. பட் கேகேஆர் கண்டிப்பா கேகேஆர் அவங்களுக்கு 17 இதெல்லாம் பேசல ஒன்றும் தப்பு இல்லை. 17 கேகேஆர் போதான் போறாங்க. சரி, அப்ப போலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போச்சு. டீம் சூப்பர் டீமு. நிறைய நாங்கள் இன்னமும் எதிர்பார்க்குறோம் உங்க சப்போர்ட் எல்லாமே. யூடியூப்ல நாங்கள் பெரிய லெவல் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். இப்பதான் நாங்கள் வளர நிறைய பேர் சொல்றீங்க, ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணுங்க, வீடியோ ஃப்ரேம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, புரியுது. பெருசா அந்த வசதிகள்லாம் வசதி தாண்டி பட் ஏதோ இருக்கிறத வச்சு நாங்க பண்றோம். ஆமா, இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீம் செட்டப் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய லெவலில் கொண்டு போவோம். யூடியூப்பை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பண்ணுங்க. யூடியூப் ஆர்டர் படத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஃபேஸ்புக்கில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 ரெக்வெஸ்ட் வந்து நிற்குது. மொத்தத்துக்கும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு பார்க்கறதுக்கு. சிஎஸ்கே சைட்ல இருந்து அஃபிஷியலா ஒரு பேஜ்ல லிஸ்ட் ஆகுதுன்றது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்குலாம். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதே சமயத்துல அது போட்டதுக்கு அப்புறம் மீம் பேஜ் போட்ட ரெஸ்பான்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இதே மாதிரி உங்க சப்போர்ட் வந்து மேலும் மேலும் எங்க யூடியூப் சேனலுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சப்ஸ்கிரைப் அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு. நம்மளை தாண்டி சில சூப்பர் ஃபேன்ஸ் பத்தி பேசுனாங்க. ஆமா, கண்டிப்பா. அவங்க வந்து எங்களை மட்டும் பிரைஸ் பண்ணல, ஒத்து மொத்த ஃபேன்ஸுமே அவங்க வந்து பிரைஸ் பண்ணல. 3 பேர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, வீடியோல சொல்லக்கூடாது அவங்க பேரு, பட் அவங்க கிட்ட பர்சனலா சொல்லிருக்கு.
ப்ரோ உங்களை பத்தி பேசுறாரு, ரொம்ப சூப்பர். ஸோ இதான் நடந்தது. ஓகே, பை கைஸ். பாய், டேக் கேர்.